ஹாய்! இன்னைக்கு பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த பாவக்காய் தொக்கு நீங்கள் சாதத்துக்கு சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 7 8 பல்லு பூண்டு, 4 வரமிளகா, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை போட்டு வணக்கிறேன். இது நல்லா வணங்கி இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 2 தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் நம்ம கிரேவிக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். ஸ்லோலே தான் வச்சு பண்ணணும். ஸ்லோவில் வச்சு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்திருக்கேன். பாருங்கள், நல்லா கிரேவி வந்துடுச்சு. இப்போ ஒரு பாவக்காய் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் உப்பு, இதுவும் பாவக்காய் வணங்கிறதுக்கு தான். இந்த மிளகாத்தூளும் பாவக்காய் வணங்கிறதுக்கு தான் சேர்த்திருக்கேன். ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் போட்டாச்சு. இதுலேயே மூடி வச்சிடணும். இந்த எண்ணெயிலே நல்லா வணங்கும். மூடி வச்சாச்சு. பாருங்கள், எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு. இப்படி நல்லா வெந்துடணும். எண்ணெயிலேயே மூடி வச்சு அந்த ஸ்ட்ரீம்லேயே தான், தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ புளி கரைச்சல் ஊற்றியாச்சு. ஒரு கைப்பிடி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை தான் கரைச்சி ஊற்றிருக்கேன். இது நல்லா திக்க ஒரு ஃப்ளேவர் வரட்டும். உப்பு போட்டேன், கொஞ்சம் கரும்பு சக்கரை போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது சூடான சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.